ச்சே, பொண்ணை கேட்க வந்திருக்காங்க. பொண்ணை. How stupid is this? எதுவுமே தெரியாம எப்படி பொண்ணை கொடுக்க முடியும்? அதுக்கு இவங்க ஓகே ஓகேன்னு தலையாடுறாங்க. ச்சே. சார், தோசை ரெடி பண்ணிட்டேன், சாப்பிட வாங்க. இல்ல நந்தினி, இப்ப எனக்கு பசிக்கல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஏன்? அப்போ நீங்க தானே பசிக்குதுன்னு சொன்னீங்க, இப்ப பசிக்கலன்றீங்க. நந்தினி, இந்த மனசும் வயிறும் ஒண்ணு மக்கர் பண்ணிச்சுன்னா இன்னொன்னு சேர்த்து மக்கர் பண்ணும். சார், சாப்பிட கூப்பிட்டா டாக்டர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அது விடுங்க, நீங்களும் ஐயாவும் மேல போனீங்களே, எப்படி போச்சு? அதான் வந்திருக்காங்களே ஊர்ல இருந்து ஒரு ராஜகுமாரன் ஃபேமிலி. அந்த ராஜகுமாரனுக்கு இந்த வீட்டு ராஜகுமாரிய கல்யாணம் பண்ணி வைக்கணுமா. அதுக்கு அந்த மகாராணி சுந்தரவள்ளி சம்மதம் சொல்லிட்டாங்க. நல்ல விஷயம் தானே சார்? என்ன நல்ல விஷயம்? மண்ணாங்கட்டி விஷயம். ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு அண்ணன் தங்கச்சியை தேடி வந்திருக்காரு, ஏதோ பாசத்துல வந்திருக்காருன்னு பார்த்தா இப்பதான் புரியுது எலி ஏன் இன்னர் வேர் போடாம ஓடுதுன்னு. புரியல. ஷோ, உனக்கு என்னதான் புரியும் நந்தினி? அவங்க உறவை ரெனியூவல் பண்றதுக்காக வரல, பையனுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. நிஜமாவா? ஆமா ஆமா. ரஞ்சித் சருக்கு நம்ம சுரேகா அம்மாவை கேட்டிருக்காங்களா? நல்ல விஷயமாச்சே.